ஜோசியம் பார்க்கிறது, கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். மச்சம் வலது தோள்ல இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன். அண்ணே, ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளிகையில் இருக்கிறேன். உங்களை எல்லாம் வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். எங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்களை மாதிரி ஆளுநருக்காக தானே கட்டி தொங்க விட்டு இருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேலை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களேன். அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி இது என்ன ஹெலிகாப்டரா? பிசிஆர், டிவி, டெக் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேமல், ஒட்டகம். இது எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னால உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? டிஸ்டர்பன்ஸ் தான். குழந்தைங்களுக்கு தானே பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. குழந்தைங்களுக்கு தான், ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுக்கலனா சம்பளம் தர மாட்டாங்களே. ஆமாமா, சாரி. ஈவினிங் வந்து மீட் பண்றேன். வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க. ஏபிசிடி சொல்லி தரேன். எனக்கு வீட்ல ஒண்ணும் வேலை இல்ல. எவ்வளவு நேரம் தான் வீடியோ பாக்குறதுலயும் புக்ஸ் படிக்கிறதுலயும் பொழுது போக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் காலனில ஒவ்வொரு வீடா போய் நானே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு வரேன். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களை எல்லாம் சந்திக்க முடியல. உன் பேரு? என் பேர் லதா. நல்ல பேரு. அப்புறம் டீச்சர், என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுமா. நான் போயிட்டு வரேன். லதா, உனக்கு ராம்சிங் தெரியுமில்ல? குர்கா. अब हमारा गेस्ट एक ग्लास दूध पिएंगे. ஒண்ணு வேண்டாம். எடுத்துக்கம்மா, நிறையவே இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். சரி.
எஸ் சாப். என்ன வேணும்? குச் नहीं சாப். என் வீட்டையே காவல் கத்த எப்படி? மத்த வீட்டையும் பாத்துக்கோ போ. என்ன கூர்க்கா? என்ன வேணும் ராம் சிங்? நான் எனக்கு அது ஐ எம் சாரி, அன்னைக்கு நான் வேணும்னே செய்யல. என்ன ஆச்சு ராம் சிங் உனக்கு? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன நிஜமா உனக்கு தெரியலையா? ஏன் தெரியாது? நேத்து பார்த்தேன், இன்னைக்கு பாக்குறேன். அதுல நான் என்ன அட, பிரச்சனை என்னன்னு சொல்லு. சாப்பிட ஏதாவது வேணுமா? பணம் ஏதாவது வேணுமா? कुछ नहीं मैम साहब. आप मार्केट में वेजिटेबल और फिश चाहिए ना? ஒண்ணு வேணா, நானே காலையில போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ठीक है मैम साहब. आप நீ நைட்ல காவல் காக்கிற கூர்க்கா, பகல்ல தூங்குறதே தப்பு, அதுலயும் தூங்கிக்கிட்டே நடக்கிறது அதை விட தப்பு. இது எதுல போய் முடியுமோ? साहब, हाँ हमको एक समसाई. இப்படி வா. நடு ரோட்ல வச்சு சமோசா கேக்குறியே, நான் என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வேணும்னா நான் எழுதின நாவல்ல உன்னை தரேன். नहीं साहब, हमको உனக்கு தமிழ் தெரியுமில்ல? தெரியும் சார். அப்ப தமிழ்லயே சாப். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க சார். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சப்போ அதுல ஒருத்தர் பழகினதெல்லாம் மறந்துட்ட மாதிரியும் சுத்தமா கண்டுக்காத மாதிரி நடந்துட்டாங்க சார். அப்படி ஏன் கண்டுக்காம? ஏன்பா, ஒரு ஆளு தெரியாத மாதிரி நடந்துக்குதுன்னு சொன்னியே, அது ஆனா பொண்ணா? பொண்ணு சார். ஆட அறிவு கெட்டவனே, இதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? 3 செகண்ட் போதுமே. ஆமா, யார் அந்த பொண்ணு? அது ஒண்ணுல சும்மா கேட்டேன். சுக்ரியா சார். என்ன சமோசால ஆரம்பிச்சு சுக்கா வறுவல்ல முடிக்கிற? ஏன் லட்சுமி, நம்ம சுப்பிரமணியத்துக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னனே, ஞாபகப்படுத்தவே இல்லையே. எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க எழுதி போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாமே மறந்து போச்சு. இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா, தம்பி எப்போ ஊர்ல இருந்து வருதான்? வருவான். நாம ஏதாவது தீர்மானமா சொன்னா நிச்சயமா சுப்பிரமணி வருவான். சுப்பிரமணி லெட்டர்ல என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? நாம அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்குன காரணத்துக்காக மட்டும் இல்ல, உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை தானே மனசை விட்டு எழுதியிருந்தான். பேபிமா, நான் சுப்பிரமணிக்கு என்னன்னு பதில் எழுதுறது? பேபிமா, உன்னை நான் மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறியாமா? சரிம்மா, சுப்பிரமணிக்கு எதுவும் எழுதல. ஆனா அப்பா மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தாமா செய்யுது.
துர்கா 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 ஏய் துர்கா ஸ்டாப் நமஸ்தே சார் ராம் சிங் ஓய் எனக்கு ஒரு ஹாஃப் மைண்ட் வரியா ஏய் டோன்ட் மிஸ்டேக் மீ நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல அடக்க முடியல சார் இப்பவே நீங்க ஓவர் தான் பத்துலயே ப்ளீஸ் உங்க மேல ஒரு பிரியத்துல சொல்றேன் சார் என் பொண்டாட்டியை விட நீ என் மேல பிரியமா இருந்துருவியா அது ஒரு பெரிய கதை ஓகே தேங்க்யூ சார் இந்த நிலைமையில் நீங்க போக வேண்டாம் சார் நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ராம் சிங் என் மேல யாரு பரிதாபப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது நான் என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு நினைச்சியா நோ நான் என் பொண்டாட்டிய மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கல என் பொண்டாட்டிய தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன் என் தேவி எங்க வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் யார் கூட வேணா இருக்கட்டும் ராம் சிங் ஐ டோன்ட் கேர் அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை ஆனா நான் அவ மனச புரிஞ்சுகிட்டு அவ இஷ்டப்பட்டவன் கூடிய சந்தோஷமா அனுப்பிச்சு வச்ச ஓகே ராம் சிங் டோன்ட் வரி அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே